இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். தக் லைஃப் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? விண்வெளி நாயகா சோ ஃபைனலா தக் லைஃப் படத்தை பார்த்தாச்சு. இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. விண்வெளி நாயகன் த்ரிஷா, எஸ்டிஆர், ஜோஜு ஜார்ஜ், நாசர், அசோக் செல்வன், ஐஸ்வர்யா, வையாபுரி, வடிவுக்கரசி இது போன்ற பல நட்சத்திரங்கள் நடிச்சு மணிரத்னம் டைரக்ட் பண்ண படம் தான் தக் லைஃப். எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த படத்து மேல ஒரு சுத்தமா எதிர்பார்ப்பே இல்ல. ஏன்னா தக் லைஃப்ங்கிற டைட்டில் கேட்டதுமே நான் வெறுத்துட்டேன். அடுத்து டீசர் ஒன்று விட்டாங்க, அதுல கமலோட டிஏஜிங் பார்த்ததும் ஓகேடா ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன நம்பிக்கை வந்துச்சு. ஆமா, இது செமையா இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன், சக்கச்சி வந்த வானம் படம் மாதிரியே இருந்துச்சு. கடைசியா மாதிரிலாம் இல்ல. அப்போ முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா இது சக்கச்சி வந்த வானம் படம் மட்டும் கிடையாது, அது கூட விவேகம், அஞ்சான், ஏழாம் இதெல்லாம் கலந்து ஒரு படம். சொன்ன பிறகே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது எப்படிப்பட்ட படமா இருக்குன்னு. மணி சார் கிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையா எனக்கு டவுட்டுமே வந்துச்சு, இது உண்மையாவே மணிரத்னம் படம் தானா? எங்களுக்கும் வந்துச்சு. சரி, நம்ம ஒன்னொன்னா சொல்லுவோம். இந்த படத்தோட ஸ்டோரியே ரொம்ப தொன்மையான ரொம்ப பழமையான ஸ்டோரி. ஆனா நீங்க நாயகன் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அது வேற இது வேற. அக்பர், பீர்பால், அப்புறம் முகலாயர்கள், அப்புறம் சிந்து சமணி நாகரிகம் இப்ப தோன்றிய ஒரு கதை தான் இது. அதை வந்துட்டு இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க நினைச்சா மாத்தாம அப்படியே எடுத்துருக்காங்க. இல்லை ரொம்ப நம்ம சொல்லக்கூடாது, ஒரு நார்மலான ஒரு கேங்ஸ்டர் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இது. மணிரத்னமே ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. ஏன் மறுபடியும் அதே மாதிரி எடுத்தாரு தெரியல. ஏன் நான் செக்கச்சி வந்த வானம்னு சொல்றேன்னா, பிரகாஷ்ராஜ் மாதிரியே கமல், எஸ்டிஆர் மாதிரியே எஸ்டிஆர் இருக்காரு. அங்க வந்துட்டு அரவிந்த் சாமி, அருண் விஜய் மாதிரி, இங்க நாசரும் ஜோஜி ஜார்ஜும் இருக்காங்க. அங்க அதிதினா இங்க த்ரிஷா, இங்க விஜய் சேதுபதினா இங்க அசோக் செல்வன். கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அது வந்து நல்ல படம், இது ஒரு ஆவரேஜான படமா இருந்திருக்கு. இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். சரி, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பத்தி சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா வந்துட்டு கமல் அப்புறம் சிம்பு இவங்களோட காம்போவே நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே போட்டி போட்டு பயங்கரமா நடிச்சிருக்காங்க. ஆக்டிங் வர சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் மற்ற நடிகர்களும் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. அடுத்த பாசிட்டிவா நான் டிஏஜிங் சொல்லுவேன். உண்மையாவே தரமா பண்ணிருக்காங்க. பழைய கமலை கண்ணில் காட்டிட்டாங்கடா. ஒர்த்து வருமா? ஒர்த்து, செம்ம ஒர்த்து. இது வரைக்கும் நான் பார்த்த தமிழ் சினிமாலேயே இதுதான் பயங்கரம். தமிழ் சினிமால நின்னு பேசுண்டா. ரொம்ப செலவு பண்ணிருப்பாங்க டிஏஜி. அடுத்து இந்த படம் டெக்னிக்காவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மூவி. சினிமாட்டோகிராஃபினா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சூப்பரா எடுத்திருக்காங்க. ஒரு கார் கன்ஷாட் சீன் ஒன்று வரும், அதெல்லாம் பயங்கரமா எடுத்திருக்காங்க. அது மாதிரி நிறைய ஸ்டென்ட் சீன் வந்துட்டு ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காங்க. அப்புறம் நேபாளில் கூட ஒரு சீன் வரும், அந்த சீன் நல்லா இல்லைனா கூட மேக்கிங் நல்லா இருக்கும். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. அடுத்த பாசிட்டிவ் ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் தான். எஸ்டிஆர் இன்ட்ரோ அப்போ பால் டப்பாவோட ரேப் சாங் ஒன்று நல்லா இருக்கும். அதே போல ஜிங்கிச்சா சாங்கா இருக்கட்டும், அஞ்சு வண்ண பூவே அது வேற அப்பப்போ போடுவாங்க, அதுவுமே சூப்பரா இருக்கும். அடுத்து ரொம்ப எதிர்பார்த்த அதுவுமே நல்லா இருந்துச்சு. என்ன வேணும் உனக்கு? என்ன த்ரிஷாக்கும் கமலுக்கும் இருக்கிற ரொமான்டிக் சீனா காமிப்பாங்க பார்த்தா ரவுடிசத்தை காமிச்சிட்டு இருப்பாங்க. முத்தமழை சாங் தான் நான் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். சின்ன வயசுல வரும்னு நடக்காதுதான் அது. இருந்தாலும் அந்த சாங் வந்து வரல. அப்புறம் விண்வெளி நாயகா முக்கியமா அதை நான் எதிர்பார்த்தேன். விண்வெளி நாயகா சாங் வந்து வச்ச இடமே சரியில்லை. இந்த சாங் கரெக்டா இருந்திருக்குன்னா, விவசாயி விவசாயி ஓடி இருப்பாங்க. அந்த சாங்க போட வேண்டிய இடத்துல விண்வெளி நாயகா அந்த சாங்க போறாங்க. அதை வச்சதுக்கு வைக்காமலே இருந்திருக்கலாம்டா அப்படிங்கிற அளவுக்கு தோண வச்சுட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே இந்த படம் ஓகே தான். ஓகேடா, கொஞ்சம் ஸ்லோவா இருந்தா கூட ஓகேடான்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த நேபாள் சீன் ஒன்று வரும், நீங்க வந்து இன்டர்மிஷனுக்கு முன்னாடி பாருங்க.
அந்த நேபாள் சீன்லேருந்து ஆரம்பிக்கிறதா இந்த படம் ஒரே காமெடியாக மாறி. அந்த படத்துலேயே ஒரு டயலாக் வேற வரும், நல்ல வாழை இலையை போட்டு பரிமாறிட்டு ஓரத்தில் பீய தடவிடாங்க. அதே படம் தான் பண்ணி வச்சிருக்காங்க. நல்ல மேக்கிங்கு, நல்லாவே டெக்னிக்கலாக ஒரு சூப்பரான ஒரு படமாக வர வேண்டியதை தடவி விட்டாங்க. இப்போ இந்த படத்தோட நெகட்டிவ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இது வரைக்கும் சொன்னதே நெகட்டிவ் ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. பட் இருந்தாலும் எனக்கு தோன்ற விஷயங்களை சொல்றேன். இந்த படத்தோட நெகட்டிவே வந்துட்டு நேபாளில் தான் ஸ்டார்ட் ஆகுது. நேபாளில் ஒரு முக்கியமான சீன் ஒன்று நடக்கும். அதை ஏன் இவ்வளோ காமெடியாக எடுத்தாங்கிறது எனக்கு தெரியல. அதில் ஒரு மியூசிக் ஒன்று வரும், அதெல்லாம் சுத்தமாக வந்து ஒரு சீரியஸாகவே அதை பார்க்க முடியல, காமெடியாக தான் இருந்துச்சு. நான் ஏதோ அது காமெடியாக ஏதோ ட்ரீமில் நடக்குது போல, காமெடியாக நடக்குது போல அப்படின்னு நினச்சேன். உண்மையாகவே அந்த சீன் நடக்குது. சரி போய் படத்தை பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் விவேகம் படம் ஆரம்பிக்குது. தலை விடுதலை விடுதலை அந்த பாட்டு வரும்ல, எல்லாமே இந்த படத்துல இருக்கும். சத்தியமா இதெல்லாம் எப்படி நினைச்சு வச்சாங்கன்னே தெரியலடா எனக்கு. அதுக்கப்புறம் போதி தர்மர் கிட்ட கும்பு கத்துக்கிட்டு கும்பு போட ஆரம்பிச்சிருவாரு. கும்பு போறத கூட தாங்கிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதே கும்பு கெட்ட போடைய படம் முழுக்க டிராவல் ஆகி போயிட்டு இருப்பாரு. நீங்க நேபாளில தான் அந்த கெட்டப்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஊருக்கு வந்துட்டீங்க சேஞ்ச் பண்ணீங்க பார்த்தா அங்கேயே அதே கெட்டப்ல சுத்திட்டு இருக்கீங்க. நான் ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப ஃபயரா எதிர்பார்த்த ஒரு சீன் என்னன்னா, நான் தாண்டா இனிமே அடுத்த ரங்கராய சக்திவேல் அப்படின்னு சிம்பு சொல்லுவார்ல, அந்த டயலாக பேசிட்டு மொத்த டெல்லியையும் கண்ட்ரோல் எடுக்க போறாரா அப்படின்னு நினைச்சா திருஷாவை கண்ட்ரோல் எடுப்பாரு. என்னடா இது, புரி வச்சதே தானே, நீதாண்டி வேணும். இதுக்குதான் நீங்க அவ்வளவு பெரிய பில்டப்னா பண்ணி இவ்வளவு பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து அசோக் செல்வன் வந்துட்டு போலீஸா வருவாரு. அந்த கேரக்டர் எதுக்கு என்னங்கிறதே தெரியாது, சும்மா வந்துட்டு போறது, அப்பப்போ வந்துட்டு போறது. அவர் போலீஸா இருந்து ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா ஒன்னும் பண்ண மாட்டாரு. கிளைமேக்ஸ்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு போலீஸ் வருவாங்களே, அந்த போலீஸா மட்டும்தான் இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்து பண்ணா நான் என்ன இதுக்கா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இதான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்துல பல இடங்கள்ல கமல் வந்துட்டு திடீர் என்ட்ரி கொடுப்பாரு. திடீர்னு காருக்குள்ள இருந்து மறைஞ்சிருந்து வருவாரு, ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு சீன் வரும், அதுகிட்ட வருவாரு, எப்படா அவர் வந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். இன்னும் நிறைய சொல்லலாம் தான் தோணுது. ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்பாயிலர் பண்ணிட்டேன். தோணுது இதுக்கப்புறம் நீங்க வந்து தியேட்டர்ல போய் பாத்துக்கீங்க. ஒரே ஒரு டவுட் தான் இருக்கு, எஸ்டிஆர் மேல மணி சாருக்கு வந்து என்ன கோபம்னு தெரியல. அது வந்து அதை நீங்க படம் பார்த்தா தெரியும். ஓகே, எனக்கு என்ன தோணுச்சு, என்னோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். நீங்களும் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவு பிடிச்சதா பிடிக்கலையா எல்லா விஷயத்தையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். ஆனா அங்கங்க ஒரு சில சீன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். சூப்பர், நல்லா இருந்துச்சு. சொல்ற மாதிரி தியேட்டர்ல பார்க்குற நிறைய சீன்ஸ் நல்லா இருக்கும், அதாவது இந்த விஷுவலா நல்லா இருக்கும். ஆனால் இந்த இதுதான் ஸ்க்ரீன் பிளேவாக தான் சொதப்பிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டோரியும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அதே கதையை ட்ரைலர்ல என்ன பார்த்தீங்கன்னா அதே தான் அங்கேயும் இருக்கும் போது. அது இல்லாமல் எல்லா படத்தோட அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி நம்ம தியேட்டர்ல போட்டு காமிச்சிட்டாங்க. ஆமாம், அதான் சொன்ன மாதிரி விவேகம், போதி தர்மர் எல்லாம் வந்துடும், எல்லாமே இருக்கும் அதுல. அதனால பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்க. ஆமாம், அதான் அந்த அதுக்கப்புறம் அந்த சும்பு கெத்தா பேசிட்டு திருசா அது நிறைய அதே கிட்டத்தட்ட அந்த செக்கச்சவந்தவானமோட அடுத்த வெர்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு தவிர, அதுக்கு செக்கச்சவந்தவானம் எடுக்காம இதை ஸ்ட்ரெயிட்டா எடுத்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காதோ என்னவோ. இது ஓடி இருக்கலாம் மேபி. ஆமா ஆமா ஆமா, நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்